Hi friends, welcome to our channel Explore Canada. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினா Erindale Park, that is largest park in Mississauga பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். So Erindale Park வந்துட்டு நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்பவே கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. நீங்க பார்க்கலாம். एक्चुअली என்னன்னா பார்க்கிங் கொஞ்சம் உள்ள போணும். So வெளியில நம்ம பார்க்கிங்குள்ள என்டர் ஆகும்போதே வந்துட்டு நமக்கு லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பார்க் இருக்கும், பசங்க விளையாடுற பார்க்கு. இது ஒரு பெரிய பார்க் வந்து மிஸ்ஸிசாகாவில் எவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க் ரொம்ப பெருசுன்றதுனால நிறைய மக்கள் இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் இருக்கிற மாதிரியே தெரியாது. பட் இந்த பார்க்கிங்லாம் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இந்த கார் வந்து ஆக்சுவலாக என்னென்னா பார்க்கிங் பண்ண முடியாமல் ஒருத்தவங்க வந்துட்டு தேடிட்டு இருந்தாங்க பார்க்கிங் லாட் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், நீங்கள் ஃபுல்லாக கார் இருக்குது, ப்ளஸ் தனியாக அங்கேயுமே பார்க்கிங் இருக்குது. இதான் வந்து என்ட்ரன்ஸு, பார்க்கோட என்ட்ரன்ஸு. நீங்கள் பார்க்கலாம். டென்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு சம்மரை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்ஸில் வந்து மோஸ்ட்டாக சம்மரில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. வின்டரில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குன்றதுக்காக அப்போ யாருமே அதிகமாக வந்து பார்க்ஸ்லாம் வரமாட்டாங்க. பார்க்கலாம், பசங்கள்லாம் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கு எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்த நாள் அப்போ வந்து என்ன ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து நிறைய ஃபுல்லாகவே இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்க்கிங் இல்லாமல் இங்கே இருக்க பாருங்கள், இதெல்லாம் தான் வந்துட்டு தனி பார்க்கிங், வந்து இந்த பார்க்கோட பார்க்கிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது வந்து இங்கே ஆல்ரெடி வந்து மேட்ச் மாதிரி ஏதோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில். ஒரு சும்மா அவங்களாவே வந்து தன்னோட கேங்குள்ளே ஒரு பார்ட்டி மாதிரி சரி ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது அது முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பார்க் வந்து ஒரு ஹில்லில் இருக்க பார்க் தான். நம்ம கடைசியாக அந்த ஹில்லுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் ஹில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஆஸ் யூஷுவல் பார்க் மாதிரி தான். இதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது நல்ல மியூசிக்லாம், பேண்ட் மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பார்க்கலாம், அங்கே ஒரு டிஜே இருக்குது, ப்ளஸ் வந்து பஃபே வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நிறைய பீப்புள் வந்துகிட்டே இருந்தாங்க. அது என்ன பார்ட்டி என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்து பார்க்கில் பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாமே பண்ணுவாங்க. இந்த புக்கிங்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து அந்த பார்க்கை வந்து இடத்த வந்து புக் பண்ணி அவங்கள வந்து வெயிட் பண்ணி அவங்களோட கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே பெருசாக வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே அலௌடு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி வந்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக இந்த பார்க் சுற்றி. நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ போட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ போட் எடுத்துகிட்டு பார்க்குக்கு எங்கே போகிறாங்க நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து எதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர், கிரெடிட் ரிவர்னு சொல்லுவாங்க. இது வந்து மிஸ்ஸிசாகாவில் இருக்கிற ஒரு ரிவர். இந்த ரிவர் போயிட்டு கடைசியாக வந்துட்டு லேக் ஆண்டோரியாவில் தான் போய் கலக்குது. இந்த ரிவருக்கு பேர் என்ன அப்படின்னா கிரெடிட் ரிவர். ஸோ இந்த கிரெடிட் ரிவருக்கு சுற்றி தான் வந்து இந்த பார்க். ஆக்சுவலாக இந்த பார்க் பார்த்திங்கன்னா இது மிடில் ரிவர் போகும், சுற்றி இருக்கிற இடம் தான் வந்து பார்க்காக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன வகையான ஹில். அது அந்த ஹில்லை வந்து ஒரு பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் இந்த ரிவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்ததுங்க, பாட்டம் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. பட் நிறைய தண்ணி கிடையாது, தண்ணி வந்து மாடரேட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது இல்லைங்களா, அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு மேலேயே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பிரிட்ஜுக்கு அந்த சைடில் என்ன இருக்குன்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து அந்த சைட் பார்க்லேருந்து நம்ம இப்படி இறங்கி வந்தோம். இறங்கி வந்தீங்கன்னா இந்த பக்கம் அழகாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகான ரிவர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரிவர் ஓட்டி நடந்து போகலாம். அப்படியே ஜஸ்ட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களால் அந்த படிக்கட்டு மூலயமா இறங்க முடியல அப்படின்னா இந்த நார்மலாக வந்து ஒரு ஸ்லோப்பி மாரி, அதாவது சொல்லுங்கள் மண்ணு தர மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்லோப்லேயும் நீங்கள் நடந்து வரலாம். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து படிக்கட்டில் இறங்குறது கஷ்டமாக இருக்கும்போது இந்த வழியாகவும் வரலாம். நீங்கள் பார்க்கலாம், அங்கே பார்த்த பார்க் சைடு வேறு, இது வந்து வேறு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லைங்களா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது.
இதுக்கு பின்னாடி தான் வந்து அவங்க பசங்க விளையாடுறதுக்கான எல்லாமே அந்த ஸ்விங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே ஜஸ்ட் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரிவரோட சைடில் நம்ம நடந்து போய் பார்த்துட்டே இருக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி தெரியுது இல்லைங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு பெரிய ரிவராக இருந்திருக்கும். இது வந்து நாளடைவில் வந்து ஃப்ளோ கம்மியாக இங்கே வந்துட்டு சின்னதாக ரிவர் மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு ஃபேமிலி வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண முடியும். அவர் வந்துட்டு அவங்க பசங்களுக்கும் எப்படி மீன் பிடிக்கிறதுன்றதை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒரு சின்ன குழந்தை க்யூட்டாக இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி டேபிள்ஸ் சேர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம உட்காந்துக்கலாம் முடியலன்னும் போது நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபிஷ்ஷிங் ராடை வச்சுட்டு அவர் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் போய் அவளாக அழகாக ஃபிஷ்ஷிங் பண்ணுறான். அவங்க பொண்ணுக்கும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்குமே ஃபிஷ்ஷிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா நம்மளும் வந்து மீன்லாம் பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பழைய டேம். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு டேமாக இருந்தது. அது ஆக்சுவலாக தண்ணியோட ஃப்ளோ கம்மியானதுக்கப்புறம் அந்த டேமை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒருத்தர் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து எப்படி மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக அந்த பார்த்துட்ருக்கிறாரு. அவர் வலையை போட்டுட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி வந்து ஆழமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முன்னாடி தண்ணிலாம் நிறையா போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டிருக்காங்க இல்லை, இங்கேருந்து தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு இருக்கும், அந்த சைட்லேயும் கொஞ்சம் பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த சைடில் என்ன இருக்குது, அது ஒரு காடா இல்லை மலையா அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா. சரி. ஸோ இது வந்து நீட்டாக போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு பேக் சைட் கேனல் மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் இருக்கும். அது வழியாக வந்து தண்ணி பாஸ் ஆகி போயிட்டு கடைசியாக லேக் ஆட்டோரியில் போய் கலந்துடும். இங்கே நிறைய பேர் குளிக்கவும் செய்யலாம். ஸோ ஸ்விம்மிங் வந்து நம்மளுக்கு அலௌடு. இங்கே வந்து போட்டிங் பண்ணுறதுக்காக தான் அங்கே இருக்குது. அப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போட்டை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு இடம் பார்த்து அழகாக நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தோம். பாப்கார்ன், அப்புறம் கொஞ்சம் நட்ஸு, ப்ளஸ் வந்து கொஞ்சம் காரம் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா தர்பூசணியும் கட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் தண்ணியை ரசிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்மளால் தாராளமாக இறங்க முடியும். ரொம்பவே கம்மியாக தான் தண்ணி ஃப்ளோ இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம இறங்கலாம். இங்கே வந்து போட்டிங் பண்ணுறதுக்காக தான் அவங்க போட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் நவுந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், அது வழியாக போட்டிங் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகலான்னும் போது தான் ஒரு இடம் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக ரொம்ப கீழே டவுனில் இருந்தது. போய் நம்ம கால் தண்ணி படுற மாதிரி நினைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் நின்றுட்டோம். இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்னா உங்களுக்கு மண் இருக்காது, பாறையிலான ரிவர் தான் இது. ஸோ கல்லெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா ஸ்லிப் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஆக்சுவலாக நம்ம நிற்கிற மாதிரி இருந்தது மண் தரையில். இங்கே பார்க்கலாம். ஸோ சைடில் நின்றுட்டு அழகாக தண்ணியில் கால் வைக்கலாம். இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் நல்லா தண்ணியில் இறங்கி கொஞ்சம் டைம் என்ஜாய் பண்ணோம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ பிரிட்ஜு மேலே ஏற போகிறப்ப அப்படியே ஜஸ்ட் வெளியே வந்துடும். பிரிட்ஜு மேலே ஏறி போய்கிட்ருக்கோம். பிரிட்ஜுக்கு அந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு வச்சுருப்பீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ் மேலே நின்று பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரிவர். ஆக்சுவலாக பாருங்கள். நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு குளிச்சுட்டும் இருந்தாங்க. கொஞ்சம் அந்த ஓரமாக சின்ன பசங்க, நாய் எல்லாமே குளிச்சுட்டும் இருந்தாங்க. ஸோ பயம் கிடையாது. நீங்கள் நல்லாவே உங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம நல்லா குளிக்கலாம். பட் வாட்டர் ரொம்ப கூலாக இருக்கும். மோஸ்ட்டாக இங்கே ஃபிஷ்ஷிங் தான் பண்ணுவாங்க. நாங்களும் இந்த நிறைய மீன்லாம் பார்த்தோம். இங்கே பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த பிரிட்ஜு இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அந்த சைடில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அங்கே நம்ம இறங்கி நம்மளும் போய் பார்க்கலாம்.
எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே வந்துட்டு பேர் போன ஒரு பார்க் இது. நிறைய ஃபோட்டோகிராஃபி ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கலாம். நான் ஹில் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலி கேதர் பண்ணுறதுக்கு, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து இவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறேன். இந்த பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரியான பார்க் சைடு தான் உங்களுக்கு இருக்குது. நல்லா ஸ்லோப்பியாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ரிவர், 2 பக்கமும் பார்க். ஓகேங்களா? நடுவில் ரிவர், அந்த 2 பக்கமும் வந்துட்டு ரொம்ப க்ரீனிஷாக, ரொம்ப அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த பார்க்கு. மிஸ்ஸிசாகாவில் இருக்கிற ஒரு பெரிய பார்க் வந்து இதுதான். இட் இஸ் லார்ஜஸ்ட் பார்க் வந்து மிஸ்ஸிசாகாவில் இதுதான். நான் உங்களுக்கு காமிக்கிறதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெருசுலேருந்து எவ்வளோ பெருசு பாருங்கள். நிறைய பேர் இருந்தாலும் மக்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்களும் வந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பார்ட்டிஸ்க்கு கேதர் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கேருந்து பார்த்தோம் இல்லைங்களா இன்னொரு சைடு. அப்போ நம்ம இந்த சைடில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ தண்ணியோட இந்த சைடுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைட்லேருந்து பார்த்தோம். இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த வே, அப்படியே அந்த தண்ணியை சுற்றி தான் இந்த வே. நம்ம அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணி இருக்கிற இடம் வந்துடும். அங்கேருந்து பார்த்தோம் இல்லைங்களா செக் டேம், அதே தான். அது இந்த சைட்லேருந்து. ஸோ இந்த பார்க் என்ன அப்படின்னா நடுவில் ஒரு ரிவர், சுற்றி பார்க், அவ்வளோதாங்க. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து சுற்றி பார்க்காக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் தண்ணி எவ்வளோ நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைட்லேருந்து பார்த்தோம். இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்குறோம். நல்லா ஒன் டே வந்து கண்டிப்பாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4 hours 5 hours நல்லா ஆகும். நீங்கள் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு லைன் போச்சு இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹைக்கிங் வருவாங்க. இது வந்து ஒரு ஹில்லுன்னு சொன்னேன் இல்லைங்களா, மவுண்டைன் ஹைக்கிங் மாதிரி, சரி ஹில் ஹைக்கிங் மாதிரி வருவாங்க. சைக்கிளில் வரலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நடந்து வரலாம், வாக்கிங் மாதிரி. ஸோ டேரெக்டாக இதில் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதுக்குன்னு ஒரு எண்ட் இருக்கணும் இல்லைங்களா. சரி அது எண்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நேராக போய்கிட்டே இருந்தோம். சரி என்னவா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே இன்னும் நல்ல தூரமாக போய்கிட்டு இருந்தது. ஸோ போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எண்டே எங்களுக்கு தெரியல. அப்போ தான் சடனாக எங்களுக்கு இந்த போர்டு வந்து கண்ணில் பட்டுச்சு. ஆக்சுவலாக என்னென்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்துடும். ஸோ டொரண்டோவோட பேக் சைடில் தான் இந்த பார்க் இருக்குது. ஸோ நம்ம நேராக போனோம்னா டொரண்டோவோட கேட்டு இன்னும் ஒன் ஆஃப் த கேட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் போகல. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தாச்சு இல்லைங்களா. நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. பாருங்கள் வரும்போது நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து ஷட்டில் காக் விளையாடுறாங்க, பால்ஸ் விளையாடுறாங்க. இங்கேயுமே டென்ஸ் போட்டுட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் பாருங்கள். அவங்கவுங்களும் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே அவங்கவுங்க வீட்டில் இருந்து இதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இந்த டென்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாருமே வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி டென்ட்ஸ் கொண்டு போயிடுவாங்க. அங்கே அப்படியே போய் இந்த டென்ட் போட்டுட்டு ஸோ ஒன் டே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இங்கே ஒரு பெரிய கம்யூனிட்டி. அந்த சைடில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய கேங் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடும் டிஜேஸ் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு கிட்ட போகும்போது காமிக்கிறேன். பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு சம் அந்தாக்ஷரி மாதிரி கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபுல் ஏரியாவுமே இப்போ ஆக்குப்பை ஆயிடுச்சு. பார்க்கலாம் கிட்ட பாருங்கள். இது டிஜே ஸ்டாண்டு. பாருங்கள் பியானோ, ஆர்கெஸ்ட்ரா, ஸ்பீக்கரு, பியானோ சிஸ்டம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ டிஜே பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்பிக்யூலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி, ஆக்சுவலாக ஏதோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பக்கம். திரும்பி நம்ம இந்த பக்கத்துலேருந்து அந்த சைடு போனதுக்கப்புறமா வந்து ஹில் ஒன்று இங்கே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு மலை குன்று. ஹில்லுனா குன்று தானே, ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது மலை.
அதனால தான் வந்து இந்த பார்க்கை இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹில் சைடு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பாலத்து மேலே நல்லா சைடில் 2 சைட்லேயும் அந்த ஆறை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் அந்த பாட்டுக்கு இன்னும் வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட மீட்டப் இன்றைக்கி. அந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த சைட்லேயும் பாருங்கள் எல்லாமே அவங்களோட நைட்டு என்ன பண்ணுவாங்க, வந்துட்டாங்கன்னா நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக அவங்க போவாங்க. அன்னையினால நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அப்படி தான் வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம போக போகிறது என்ன அப்படின்னா டோபோகான் ஹில். ஸோ இதுக்கு வந்துட்டு எல்லாருமே அலௌடுன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட ஓன் ரிஸ்கோட இந்த ஹில் மேலே ஏறலாம். ஸோ வந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பயமாக தெரியல. ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த ஹில் வியூ, இந்த ஹில் மேலே நின்றுக்கிட்டு அந்த பார்க்கை பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஒரு மேடு மாதிரி இருந்தது, நம்ம ஏறி வரணும். பட் வந்து இருட்டு டைமில் இங்கே வர்றதுக்கு அலௌடு இல்லை. நாங்கள் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து நாங்கள் ஏறி வந்து பார்த்தோம். பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்லா இருந்தது. இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுன்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல்லாக செடி நீங்கள் பார்க்கலாம். இதை விட ஒரு பெரிய ஹில் அங்கே இருக்குது. நம்மளுக்கு அதுக்கெல்லாம் ஆக்சஸ் கிடையாது. இது வந்து நம்ம வரலாம், ஆனால் பெட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம் சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அங்கே மேலே நின்றுட்டு ஆக்சுவலாக என்னென்னா மரம்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. மேலே நின்றுட்டு அந்த கீழே இருக்க பார்க்கை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது வியூவு. நம்மளுக்கு காமிக்கிற பாருங்கள். இதுதான் பார்க்கோட எண்டிங். தெரியுதுங்களா? இப்போ நம்ம மேலே ஒரு ஹில்லில் நிற்கிறோம், பார்க் வந்து கீழே இருக்குது. ஸோ பார்க்கோட எண்டிங்கு நம்ம வந்துட்டோம். இந்த பார்க்கோட எண்டிங்கில் இப்படியே நம்ம நடந்து வந்து சுற்றிக்கிட்டு வரலாம். இது ஒரு மேடு மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த மேடு மேலே வர்றதுக்கு அந்த சைடாக வரலாம். நீங்கள் வேணும்னா இப்படியும் ஏறி வரலாம். ஸோ ஸ்லோப்பியாக இருக்கும்போது இப்படி ஏறது கஷ்டமாக இருக்கும், அந்த வழியாக ஈஸியாக வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து டோபோகான் ஹில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹில்லுலேயும் வந்து ஏறதுக்கு விண்டரில் வந்து இது மாதிரி ஹைக்கிங் மாதிரி வருவாங்க, மவுண்டைன் ஹைக்கிங் மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க, வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க டோட்டல் வியூ ஆஃப் எரிண்டேல் பார்க். இப்போ நாங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். எப்படி இருக்கு சொல்லிட்டு ஹோல் எரிண்டேல் பார்க்கோட ஹோல் வியூ அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக நிறைய ஏக்கர் பரப்பளவு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட வீக்கெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணணும்னா மறக்காமல் இந்த எரிண்டேல் பார்க்குக்கு வாங்க. கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you.